பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் 17 சுயமரியாதை திருமணமாக பண்ணோம். சுயமரியாதை திருமணம் ஏன் பண்ணோன்னா, சாதிய சமய சடங்குகளில் இருந்து தான், நம்ம சமய சடங்குகளில் இருந்து தான் சாதி வேரூனி வளர்ந்துட்டுருக்கு. அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சுயமரியாதை திருமணமாக பண்ணோம். கோவை காந்திபுரத்தில் அமைந்துள்ள பெரியார் படிப்பகம் இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தின கொண்டாட்டத்தால் கலகலப்பாக காணப்பட்டது. காதல் திருமணம் புரிந்தோர் நல சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவிற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார். காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த நிகழ்வில் காதல் திருமணம் செய்து கொண்ட பல தம்பதிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி முத்தமிட்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் சாதி மத வேறுபாடுகளை கடந்து காதல் திருமணம் செய்து கொண்டவர்களின் வெற்றி கதைகளும் பகிரப்பட்டன. காதல் திருமணத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. சமூக நல்லிணக்கத்திற்கு காதல் திருமணங்கள் வழிவகுக்கும் என்ற கருத்தும் விழாவில் வலியுறுத்தப்பட்டது. என் பேர் அபிதா, என்னோட இணையர் பேர் தமிழ் மார்க்சிம். நாங்கள் 1 இயராக லவ் பண்ணிட்டு இருந்தோம். பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் 17 சுயமரியாதை திருமணமாக பண்ணோம். சுயமரியாதை திருமணம் ஏன் பண்ணோன்னா, சாதிய சமய சடங்குகளில் இருந்து தான், நம்ம சமய சடங்குகளில் இருந்து தான் சாதி வேரூனி வளர்ந்துட்டுருக்கு. அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சுயமரியாதை திருமணமாக பண்ணோம். சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாரும் லவ் பண்ணி அதுவும் கலப்பு திருமணமாக பண்ணால் தான் நம்ம சாதியை ஒழிக்க முடியும். அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாதியை ஒழிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு படிப்பறிவு வேணும், இளைஞர்கள் தான் சாதியை ஒழிக்க முன் வரணும். அப்போது எல்லாரும் காதல் செய்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அது எல்லாரும் காதல் பண்ணி காதல்ல இருந்து ஒன்று சேர்ந்து கலப்பு திருமணமாக நம்ம பண்ணும். அப்போங்கெல்லாம் நம்ம சாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ பார்த்தோம்னா எங்கள் லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான். இவர் தோழர், இதுக்கு முன்னாடி எனக்கு அம்பேத்கரையோ பெரியாரையோ மார்க்ஸையோ தெரியாது. இவர் கூட வாழ்க்கையில் இணைஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களாம் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பெரியார் இல்லை அப்படின்னா இங்கே நின்று நான் பேசியிருக்கவே முடியாது. இத்தனை பெண்கள் ஃப்ரீடமாக நடந்துகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு இவ்வளோ படிப்பறிவோ பெண்கள் சாதிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பெரியாரிடமிருந்து தான் வந்திருக்கு. இப்போது பெரியாரை வந்துட்டு சில பேர் மண்ணுன்னு சொல்கிறாங்க. பெரியார் மண் இல்லை, எங்கள் உடல்ல உசுருலையோ அவர் கருத்துக்கள் வேறு ஒன்றி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரியார் இல்லைன்னா ஏன் இன்றைக்கி பெரியாரை மண்ணுன்னு சொன்ன வீட்டில் இருக்க பொம்பளைங்க கூட வாழ்ந்துருக்க முடியாது. கீழே அதாவது கையில் கட்டிக்கிட்டு நடந்த துண்டை யாரும் தோல்லையும் போட்டு நடந்திருக்க முடியாது. செருப்பு கூட நம்ம போட்டிருக்க முடியாது. பெரியார் இல்லைன்னா இன்றைக்கி நாங்களும் இல்லை. அம்பேத்கரும் எங்களுக்கு முக்கியம். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், தலைவர் பிரபாகரன் இவங்க எல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையே இல்லை. எல்லாமே இப்போ எங்கள் வாழ்க்கையில் பார்த்தோன்னா சேம் சமத்துவம் தான். நான் ஒரு வேலை செஞ்சேன்னா நீ ஒரு வேலை செய்யணும். இந்த ஆண் பெண்ணுன்ற வேறுபாடு கிடையாது. ஆண் பெண்ணுன்ற வேறுபாடு தான் வந்துட்டு ஒரு அடக்குமுறையை தூண்டுது. அப்படின்னா அந்த அடக்குமுறையை ஒழிக்கணும்னா ஒரு இணையராக நம்ம 2 பேரும் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இணையற்பு விழா பண்ணிக்கிட்டோம்.